12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. All the World's a Stage, William Shakespeare. Small questions, continuation. Part 1 like F. Bring out the features of the fourth stage of a man as described by the poet. நாலாவது ஸ்டேஜ் இருக்குல்ல, மனுஷனோட நாலாவது ஸ்டேஜோட அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் தட் ஆஃப் அ சோல்ஜர். ஒரு சோல்ஜராக ஆயிடுறான். அப்படி பெரிய வீரன், தீர சாகசமாக புரியணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் ஏற்படுது அந்த வயசில். ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ஆர்ட்ஸ் அண்ட் பியர்டட் லைக் அ லியோபேடு. அதாவது விசித்திரமான உறுதிமொழிகள், ஒரு சபதங்கள் எடுத்துக்கிறது. அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சு, அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப அதிசயமான, ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நிகழ்த்தணும், ரொம்ப பெரிய சாதனைகள் புரியணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு வேகம். அந்த ரத்தத்தோட உணர்வு, அந்த இள ரத்தம்ன்றாங்கல்ல, அந்த அளவுக்கு அவனுக்கு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணுன்ற ஒரு உத்வேகம் ஏற்படுற வயசு அது. அண்ட் பியர்டட் லைக் லியோபேட். அதனால் ஒரு சிறுத்தை மாதிரி தாடி வச்சுக்குவானாம். அந்த ஊரில் தாடி வச்சுக்கிறது தான் ரொம்ப ஸ்டைல். அந்த ஒரு ஸ்டைல் படி தாடி வச்சுக்கிறது தான் அவங்களோட ஸ்டேஜை இது பண்ணோம். அதனால் லியோபேடுனா பெரிய சிறுத்தை மாதிரி தாடி வச்சுக்கிட்டு தன்னை பெரிய மாவீரனாக காமிச்சிக்கிறது. வென் டஸ் அ மேன் பிகம் அ ஜட்ஜ்? ஹவு? ஜி. அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் அ மேன் பிகம்ஸ் அ ஜட்ஜ் இன் த 5th ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜில் தான் அவன் ஒரு ஜட்ஜ், நீதிமான், ஒரு இது என்ன ஜஸ்டிஸ், அந்த நிலைமைக்கு வர்றான், அந்த ஸ்டேஜுக்கு வர்றான். ஒரு நீதி வழங்குற அந்த தோரணைக்கு வர்றது. ஹீ இஸ் அ ஃபேட் மேன். நல்லா குண்டாயிடுறான். அப்போ வித் அ ரவுண்டு பெல்லி, நல்லா தொப்பை வச்சுக்கிட்டு, வயிறு பெரிய தொப்பையாக வச்சுக்கிட்டு குண்டானவனாக இருக்கிறான் அந்த டைமில். ஏன்னா அந்த நடுத்தர வயசு அது. வயசு நல்லா புத்திசாலித்தனம், இது அனுபவ புத்திசாலி, வாழ்க்கையோட அனுபவங்களில் நல்ல புத்திசாலித்தனத்தை கெயின் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் வித் த பியர்ட் ஆஃப் அ ஃபார்மல் கட்டு. அப்பையும் அந்த பியர்டு, அந்த தாடி எப்படி வச்சுருக்காங்கன்னா ஃபார்மல், நார்மலான யதார்த்தமான சாதாரண கட்டு. ஏன்னா முதல்ல சோல்ஜராக இருக்கிற அந்த ஸ்டேஜில் 4th ஸ்டேஜில் லியோபேடு பெரிய சிறுத்தை மாதிரி வச்சுருந்தான்ல. இப்போ அந்த இது போய் அடுத்த ஸ்டேஜில் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபார்மல் கட்டில் பியர்டு வச்சுட்டு நார்மலானவனாக இருந்திருக்கான். அடுத்து ஹெச். விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் இஸ் அசோசியேட்டட் வித் த ஷ்ரங்க் ஷேங்க்? தொடர்புடையது எது? ஷ்ரங்க் ஷேங்கோட தொடர்புடைய ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஷ்ரங்க் ஷேங்க்னா என்னன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் இந்த 6th ஸ்டேஜ், 6வது ஸ்டேஜ் தான் ஷ்ரங்க், க்ரோயிங் ஸ்மாலர், அண்ட் ஷேங்க், லெக்ஸ் தட் ஹாவ் க்ரோன் நேரோ வித் ஏஜ். வயசானா அப்படி கால் குறுகுது, வளர்ச்சி குன்றுது, சின்ன ஸ்மாலர், க்ரோயிங் ஸ்மாலர், இன்னும் குள்ளமாகறான். அந்த வளர்ச்சி குன்றி அப்படியே நேரோ, அப்படி சுருங்குது உடம்பு. விரிவடைஞ்சிக்கிட்டு இருந்த உடம்பு வயசாக ஆக கால்லாம் அப்படியே சுருங்கி குறுகுது. அதைத்தான் சொல்கிறாங்க ஷ்ரிங்க். ஷ்ராங்க்னா ஷ்ரங்க் அப்படின்னா சின்னதாகிறது, வளர்ச்சி குன்றி குறுகிறது உடம்பு, மனுஷனோட உருவம். ஷாங்க் அப்படின்னா கால்கள் அப்படியே நேரோ ஆகுது, ஒல்லியாக நீளமாகிறது. அதுதான் அந்த வயசுக்காக, அந்த வயசு, அந்த முதிர்ச்சி அதில் காட்டி கொடுக்குது. அடுத்து ஐ. ஒய் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கால்டு செகண்ட் சைல்டுஹுட்? 2வது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது குழந்தை பருவம். முதல்ல பிறந்தோடனே குழந்தை பருவத்தில் இருக்கான் மனுஷன். அது கடைசி ஸ்டேஜ் இருக்குல்ல, 7th ஸ்டேஜ், அதுவுமே திரும்பவும் குழந்தை பருவத்தை அடைஞ்சிட்றான் மனுஷன் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் இந்த லாஸ்ட் 7th ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், 7வது ஸ்டேஜில் எப்படின்னா அ பர்சன் ஹேஸ் நோ டீத், பல்லெல்லாம் விழுந்துருது. ஏன்னா குழந்தைக்கும் பல்லு இல்லாமல் தானே முதல்ல பிறக்குது. நோ ஐசைட், நல்ல கண் பார்வை மங்கிடுது. குழந்தைக்கு கண் பார்வை மங்கிறத விட அதுக்கு எதுன்னு பார்க்க தெரியாது, அது பிசாமல் இருக்கும். அது அப்படி தேடும், என்னத்தரா பார்க்குறது அப்படின்னா. அந்த மாதிரி இவனோட பார்வையும் சுத்தமாக மங்கி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுற நிலைமைக்கு ஆயிடுறான். நோ டேஸ்ட்டு, நாக்கில் சுவைகள்லாம் மறந்து போயிடுது. அண்ட் ஆல்மோஸ்ட் நத்திங் லெஃப்ட், எதுவுமே பாக்கி இல்லை, இனிமே அனுபவிக்கிறதுக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுறான். தஸ் இட் இஸ் கால்ட் த செகண்ட் சைல்டுஹுட். அதனால் அதை 2வது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஷேக்ஸ்பியர். சரி, அவ்வளோதான். இதை எழுதி படிங்க. இதுதான் ஷார்ட் கொஸ்டின்ஸு. சும்மா ஒன் லைன் தான், அதனால் ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாமா? பாய்.